ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது 5 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா நம்மளுக்கே அது சிரிப்பாக இருக்கும். நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையினால தான் நம்ம லைஃபே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை விட்டுட்டு, அதே இதை அப்படியே அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம நினச்சி பார்ப்போம். நினச்சி இப்போ நல்லா இருக்கிறோம். அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுடைய சக்ஸஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒருத்தர் புஷ் பண்ணாதான் நீ ஃப்ரண்ட்டில் போவா, முன்னே போவா. ஆனால் அதே சமயத்தில் நீ இப்படியே நின்றனா நீ மெதுவாக நடந்து போகிறதுக்கும் உன்னை புஷ் பண்ணி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அதுலேயே நீ எலும்பி வரணும் அப்படின்னு தெரியும் போது ஒருத்தர் ஒன்று ப்ராப்ளங்கிற ஒரு இது ஒன்று புஷ் பண்ணுது. ஸோ அது முன்னேறி போகிறான். 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணோம், இது தானா, ஏன்னா இதோட பெரிய ப்ராப்ளம் அடுத்தது காத்துட்டு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ லைஃப்பில் அப்படி தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீ தாண்டி போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். பட் அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுறா, அது எப்படி நீ தாங்கிக்கிறா, அதில் தான் உன்னுடைய ரியல் விக்ட்ரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீ தோந்து போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்று வச்சுக்கணும். உண்மையிலேயே அதுதான் நம்ம லைஃபுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கிறீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது.